அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு 2026 எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அமையும், எப்படிப்பட்ட அனுபவங்களை, நிகழ்வுகளை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்ற ஒரு ஏக்கம் எங்கள் எல்லோருடைய அடிமனதிலும் இருக்கும். ஏனென்றால் எதிர்காலம் என்பது நிச்சயமற்றது. எவ்வளவு தூரம் நாங்கள் திட்டமிட்டாலும், எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும், சில வேளைகளிலே அவை மாறுபட்டவையாக, எங்களுக்கு ஏமாற்றம் தருகின்றவையாக, அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக ஒரு அதிசயமாகவும் இருக்கலாம். அதனால் நாங்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே எங்களுடைய அடுத்திருப்பவர்கள், நண்பர்கள், அயலவர்களை பார்த்து வாழ்த்தும் பொழுது ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுவோம். மகிழ்ச்சியான புது வருட வாழ்த்துக்கள் என்று சொல்லுவோம். இந்த மகிழ்ச்சி ஆண்டு பூராக நாங்கள் மகிழ்ந்திருப்பது எங்களுடைய எல்லோருடைய ஏக்கமும் ஆகும். உளவியலாளர் ஆன ஜான் பாவல் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர் ஒரு அழகான நூலை வடித்திருக்கின்றார். ஹாப்பினஸ் இஸ் அன் இன்சைட் ஜாப் என்று சொல்லி, அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் ஆற்றப்பட வேண்டிய ஒரு வேலை என்று சொல்லுவார். மகிழ்ச்சி மனங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. அதனால் தான் கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது தேவதூதர்கள் பாடினார்கள், நல் மனம் கொண்டவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று. மனம் போல் வாழ்வு என்று சொல்லுவார்கள். ஒரு ஊரிலே இருந்த மனிதன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நல்ல காலம் கெட்ட காலம் என்று நாங்கள் நிகழ்வுகளின் அடிப்படையிலே ஒன்று மகிழ்ச்சியானதாகவும் அல்லது எங்களுடைய மனதுக்கு வருத்தம் தருகின்ற நிகழ்வாக இருக்கின்ற பொழுது நல்ல காலம் கெட்ட காலம் என்று சொல்லுவோம். அதனால் எங்களுடைய எதிர்காலம் பற்றி எங்களுக்கு அறிவிக்கின்றவர்கள் சிலர் நல்ல காலம் என்று சொல்லுவார்கள். இது நல்லதொரு நாள், அனுகூலமான நாள், மங்களகரமான நாள் என்றெல்லாம் பாராட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு நாளை ஒவ்வொருவரும் எதிர்நோக்குவோம். ஒரு ஊரிலே இருந்த மனிதன், அவர் பல குதிரைகளை தன்னுடைய தொழிலாக வைத்திருந்தார். அந்த குதிரை கூட்டத்திலே இருந்து ஒரு 10 குதிரைகள் காணாமல் போய்விட்டன, காட்டுக்குள் ஓடிவிட்டன. சில நாட்களாக அவை திரும்பி வரவில்லை. அப்பொழுது அந்த ஊரிலே இருந்த ஏனைய மக்கள், நண்பர்கள் அவரிடம் வந்து, உனக்கு இப்பொழுது கெட்ட காலம் பிறந்து விட்டது என்றார்கள். ஆனால் இந்த மனிதன் எப்பொழுதும் ஒரு அமைந்த மனதோடு, நல்ல காலமோ கெட்ட காலமோ யாமறியோம் பராபரமே என்று தன்னுடைய பெருமூச்சை அவர் எப்பொழுதும் இந்த தெய்வத்தை பார்த்து சொல்வார். சில நாட்களின் பின்பு இந்த ஓடிப்போன குதிரைகள் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டன. இன்னும் 10 குதிரைகளை சேர்த்து கொண்டு வந்து விட்டன. அப்பொழுது மக்கள் எல்லோரும் வந்து சொன்னார்கள், உனக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறந்து விட்டது. அந்த மனிதன் என்ன சொல்லுவார்? நல்ல காலமோ கெட்ட காலமோ யாமறியோம் பராபரமே என்று. இந்த காட்டுக்குள்ளே இருந்து வந்த குதிரைகளை பரீட்சித்து அவற்றை நெறிப்படுத்துவதற்காக அவருடைய மகன் சவாரி செய்து கொண்டிருந்த பொழுது, அவர் திடீரென்று விழுந்து தன்னுடைய காலை முறித்து அவர் காயப்பட்டு கிடந்தார். அப்பொழுது அந்த மக்கள் வந்து இந்த மனிதனை பார்த்து, உனக்கு இப்பொழுது மீண்டும் கெட்ட காலம் பிறந்து விட்டது என்றார்கள். ஆனால் இந்த மனிதனோ, நல்ல காலமோ கெட்ட காலமோ யாமறியோம் பராபரமே என்று சொல்வாராம். சில நாட்களின் பின்பு அந்த ஊரை சுற்றி வளைத்து இராணுவ வீரர்கள் வந்து அந்த ஊரிலே இருந்த இளையவர்கள் எல்லோரையும் அவர்கள் கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய மகன், அவர் படுக்கையிலே இருந்ததினாலே அவரை கைது செய்யவில்லை. அப்பொழுது அந்த மக்கள் வந்து இதை பார்த்துவிட்டு, உனக்கு மீண்டும் நல்ல காலம் பிறந்து விட்டது என்றார்கள். அப்பொழுது இந்த மனிதன் சொன்னாராம், நல்ல காலமோ கெட்ட காலமோ
யாமறியோம் பராபரமே. எங்களுடைய மனநிலை, எங்களுடைய நோக்கு, நாங்கள் எப்படி இந்த உலகத்தை, நிகழ்வுகளை, எங்களுடைய வாழ்க்கை இவற்றை பார்க்கின்றோமோ அவற்றிலே மிக மிக உண்மை பொருந்தி இருக்கின்றது. நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை பார்க்கின்ற விதத்திலே ஒரே விடயத்தையே இரண்டு பேர் வித்தியாசமாக பார்க்கலாம், அனுகூலமாக பார்க்கலாம், அல்லது அதை ஒரு துர் அதிர்ஷ்ட விதமாக பார்க்கலாம். ஒன்றை நல்ல காலமாக பார்க்கலாம், அதே விடயத்தை இன்னும் ஒருவர் கெட்ட காலமாக பார்க்கலாம். அதனாலே இந்த ஆண்டு பூராக எங்களுடைய வாழ்வில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வுகள் யாவற்றையும் நாங்கள் நல்ல காலமாக பார்ப்பதற்கு எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திக்கலாம். எப்பொழுதும் எல்லா விடயங்களிலேயும் மறுபக்கம் ஒன்று உண்டு. இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு அமைந்த மனதோடு எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது, அல்லது கடவுள் என்கின்ற உணர்வு, அல்லது என்னால் முடியும் என்ற அந்த ஆற்றல் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே சோர்வை இல்லாமல் எழுந்து செல்லக்கூடிய திறன் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் ஏராளமான நிகழ்வுகள் எல்லாம் நல்ல காலமாகத்தான் இருக்கும். சில நிகழ்வுகளை நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, அல்லது காலம் தாழ்த்தி பார்க்கின்ற பொழுது அவற்றிலே ஒரு நல்ல விடயம் இருப்பதை இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற சில சம்பவங்கள் எங்களை குழப்புகின்றன, கோபம் வருகின்றன. உடனடியாக நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்காக துடித்து நிற்கின்றோம். சிந்தனையை நாங்கள் பயன்படுத்தாமல், சிந்திக்காமல் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு சில தீர்மானங்களை எடுக்கின்றோம், சில நடவடிக்கைகளிலே குதிக்கின்றோம். அவற்றினாலே எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் தவறுகளை இழைத்து விடலாம். சில வேளைகளிலே ஈடு செய்ய முடியாத, திருத்த முடியாத, அவற்றிற்கு பரிகாரம் செய்ய கடினமான விடயமாக அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சிந்திக்காமல் நிதானம் தவறியவர்களாக, விவேகமற்றவர்களாக மாறலாம். ஆனால் இந்த ஆண்டு பூராக எங்களுடைய வாழ்வில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வுகளிலே எங்களுடைய வாழ்வு எப்படி ஆக்கப்பூர்வமாக கட்டி எழுப்பப்பட போகின்றது, அது எப்பொழுது முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்லப் போகின்றோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனுடைய சித்தம் என்று சொல்லுவோம். சிலர் இதுதான் எங்களுடைய கதி என்று சொல்லுவோம். இவைகளெல்லாம் எங்களுடைய விதி என்று சொல்லுவோம். இவற்றையெல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு அழகான கூற்று இருக்கின்றது. ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்ற மனநிலை என்னவென்றால், மாற்றக்கூடியவற்றை மாற்ற எனக்கு இறைவா வரம் தாரும், மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள எனக்கு வரம் தாரும். மாற்றக்கூடியவற்றிற்கும் மாற்ற முடியாதவற்றிற்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை தாரும் என்று. சில விடயங்களை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த நவீன உலகத்திலே எத்தனையோ விடயங்கள் ஒரு காலத்தில் மாற்ற முடியாது என்று சொல்லப்பட்டவையெல்லாம் இந்த காலத்திலே அவைகளெல்லாம் சுலபமாக மாற்றப்பட்டு விடுகின்றது. உதாரணமாக புற்றுநோயை எடுத்துக்கொண்டால் அதில் இருந்து விடுதலை பெற முடியாது என்று தங்களுடைய இறப்பை நாளை எதிர்பார்த்து எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஏராளமான இந்த நோயாளிகள் குணமாக்கப்படுகின்றார்கள். அதனால் இந்த மருத்துவ ரீதியான வளர்ச்சி அவற்றை நாங்கள் நினைந்து நன்றி கூறுகின்றோம். மாற்ற முடியாது என்று நினைத்தவற்றை மாற்றி இருக்கின்றோம். கொட்டிலே பிறந்தவர் எப்பொழுதுமே கொட்டிலேயே இறக்க வேண்டும் என்றல்ல. தன்னுடைய வாழ்வில் அவருடைய கடின உழைப்பினாலே, அவருடைய முயற்சியினாலே, அவருடைய இந்த பொருளாதார நிலையிலே இருந்து மாற்றம் பெற முடியும். ஆனால்
சில விடயங்களை எங்களால் மாற்ற முடியாத பொழுது, அமைந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அதிலே இருந்து நாங்கள் பாடங்கள் படிக்கலாம். அதிலே இருந்து நாங்கள் சில தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, எங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பான முறையிலே அமைவதற்கு நாங்கள் வழிகோலலாம். இப்படி எங்களுடைய எதிர்காலம் இந்த ஆண்டு பூராக சில விடயங்கள் இயற்கையின் அனர்த்தம் என்று சொல்லி நாங்கள் இந்த கடும் மழையினாலும் நிலநடுக்கங்களினாலும் அல்லது புயல் காற்றினாலும் பாதிக்கப்படுகின்ற இந்த சமூகத்திலே எதிர்காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இடம்பெறுவதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட முன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம், கற்றுக்கொள்கின்றோம், அவற்றிற்கான முயற்சிகளை ஈடுபடுகின்றோம். நாங்கள் விட்ட தவறுகளை ஏற்றுக்கொள்கின்றோம், அவற்றிலே இருந்து மாற்றத்தை எங்களுடைய எதிர்காலத்துக்கான சில திட்டங்களை வகுக்கக்கூடிய மனப்பக்குவமும் திட்டங்களும் முயற்சிகளும் எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு இந்த ஆண்டு பூராக எங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியானதாக அமைவதற்கு எங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட அனுகூல ரீதியான தூர நோக்கோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அணுக வேண்டும், எப்படிப்பட்டதாக எங்களை நாங்கள் தயார் செய்ய வேண்டும், நாங்கள் பொறுமையை நிதானத்தை கடைப்பிடிப்பதனூடாக விடக்கூடிய தவறுகளிலே இருந்து எங்களை சார்ந்தவர்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியும். இன்னும் தீமைகளிலே இருந்து அழிவுகளிலே இருந்து எங்களை பாதுகாக்கின்றவர்களாக மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை, பொருளாதார ரீதியான வாழ்க்கையை, சமூக உறவாடல்களை, எங்களுடைய அறிவை, ஆற்றல்களை எப்படி நாங்கள் வளர்த்து எங்களுடைய வாழ்வை இன்னும் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியான வாழ்வாக எங்களை உருவாக்க முடியும் என்று சிந்திப்போம், செயல்படுவோம், முயல்வோம். உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்கள் உரித்தாகட்டும். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.